இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைய வாழ்வு தரும் உணவின் வழியாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கான வசனம் ரோமர் 13வது அதிகாரம் 6லிருந்து 9 முடிய நான் வாசிக்கிறேன். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. ஆமென். நாம் இப்பொழுது கூட சிரம் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற தகப்பனே, இன்றைய வாழ்வு தரும் உணவின் வழியாக கர்த்தர் தாமே ஆண்டவரே எல்லா ஜனங்களோடு நீர் பேசி இருக்கிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எந்த விதத்திலும் இந்த பிள்ளைகள் கடன்படாதபடிக்கு அப்பா தேவனுடைய அன்பில கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பினால் இழுத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆவியானவரே, அப்பா, நீ எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு ராஜனே. அப்பா, அப்படி ஆய்கூட ராஜனே, இந்த காலை வேலையில எல்லா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஆவியானவரே, குடும்பங்கள்ல கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு நீர் வாக்குரைத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, எல்லா கடத்தை விட என் தேவன் மேல் இருக்கிற அன்பு என்ற கடன் மேல் அவர்கள் கடன்பட்டவர்களா இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, அப்பா, அவர்கள் உண்மையில் அன்பு வைத்து உண்மை அண்டி வருகிற பிள்ளைகளா நீர் பயன்படுத்துவீராஜனே. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பீராஜனே. அவர்கள் ஆண்டவரே கடந்து போகிற காரியங்கள் என்னவா இருக்கலாம் தகப்பனே. அப்பா, அவங்க இருதயத்தின் நிறைவுகள் எல்லாம் நீ நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீங்க ராஜனே. அப்படி ஆய்கூட அவர்கள் மூலியமாய் கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு நன்மைக்கு ஏதுவாய் மாற நீ உதவி செய்கிறாச்சனே. எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்கிட்ட தகப்பனே. நீர் அப்படி ஆய்கூட அந்த பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.